நாள் முடிஞ்சிச்சு, நீ 5வது நாளே. ஏதாச்சி 4 நாள் முடிஞ்சிச்சு, நீ 5வது நாள். அது நாள் ஆரம்பிச்சு 5வது நாள் முடிஞ்சிச்சு. என்னது? 5வது நாள் ஆரம்பிச்சிச்சு. ஓ அப்படியா? என்ன? ஒண்ணும் இல்ல. ஏன் அப்படி என்ன பாக்குறீங்க? காலங்காத்தால தலை குளிச்சு தண்ணி சொட்ட சொட்ட இப்படி வந்து நின்னா பார்க்காம என்ன பண்ணுவாங்க? என்னது? சும்மா. அது சரி. வேலைக்கு போகணும்ல, டைம் ஆச்சு, கிளம்புங்க. ஆமா ஆமா, கிளம்புங்க. எங்க வச்ச? ஹலோ ஹலோ, என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? போய் குளிங்க போங்க. இந்த பொண்ணுங்களாண்டு ஒரு கெட்ட பழகுமே தான். எப்பாண்டா பாப்போம் பாப்போன்னு வெயிட் பண்ணுவாங்க, பார்த்த உடனே நம்மளை தொட்டி விட்டுருவாங்க. ஹலோ வேதாஜி, தாறு மாறா இருக்கிறீங்க, செமையா இருக்கிறீங்க. போதும் போதும், அப்படியே உங்களை பார்த்துன்னே இருக்கணும் போல இருக்குதுங்க. குல்ஃபி ஐஸ் மாதிரி இருக்கிறீங்க. பாஸ் டைம் ஆயிடுச்சு. ஆகட்டும் பாஸ். டைம் ஆச்சு, குளிச்சுட்டு கிளம்புங்கன்னு சொன்னேன். கிளம்புறேன் பாஸ். இப்போ கிளம்ப போறீங்களா இல்லையா? போறேன் பாஸ். இப்போ நீங்க போறீங்களா இல்லையா? போங்க போங்க போறேன் போங்க. போறேன். வீடு பார்த்து. போங்க. வேதாஜி கிளம்புறேன். சாப்பிட்டுட்டு போங்க. இல்லைங்க, நான் போற வரல இதை சாப்பிட்டுக்கிறேன். இதைத்தான் நானும் சொன்னேன், நீங்க கேட்டதானே? சரி சரி, நான் அப்போ கிளம்பட்டுமா? ஏங்க இதை மறந்துட்டு போறீங்க பாருங்க. ஆமா, இது பாருங்க, நேத்தை விட இன்னைக்கு டார்கெட் அதிகமா இருக்கணும். கண்டிப்பா. என்ன இன்னைக்கு இது லோடு எக்ஸ்ட்ரா வருது, என்னாச்சு? நைட்டு நீங்க தானே சொன்னீங்க கொடுத்துருப்புற சாப்பாடெல்லாம் சீக்கிரமா தீர்ந்து போயிடுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேக் பண்ணி கொடுங்கன்னு. இப்ப வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, அது ஒண்ணும் இல்ல, காலையில உங்க நாள் தாங்க மைண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி வேற மாதிரி போயிடுச்சு. சரி சரி, நான் கிளம்புறேன். சொல்ல மறந்துட்டேன். போற வழியில ஹாஸ்பிடல் போய் இந்த கட்டெல்லாம் கட்டிட்டு போங்க. ஓகே ஓகே ஓகே, பாய் பாய். தக்காளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், புளி சாதம். என்ன யாருமே வர மாட்டாங்க? தயிர் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம். வாங்க தம்பி. என்ன சாதம் வேணும்? தக்காளி சாதமா? டொமேட்டோ. இந்தாங்க. தக்காளி. உங்களுக்கும் டொமேட்டோ சாதம் தானா? இந்தாங்க.
வாங்க சார் வாங்க, டி நகர் அசோக் பிள்ளை என்ன முறைக்கிற? முறைக்காத. இதுதான் ஒரே தொழிலா பண்ணணுங்கிறது. ஆட்டோவும் ஓட்டணும், சோறு விற்கணும். ஆட்டோ ஓட்டிக்கிட்டே சோறு வாய் மூடு. விற்கணும். லெமன் ரைஸ் சொல்லு. என்னம்மா லெமன் ரைஸா? லெமன் ரைஸா? சாம்பார் சாதம். சாம்பார் சாதம். இந்தாங்க. இந்தாங்க. கூடா? கூற. சாம்பார் சாதம். வாங்க சார் வாங்க. சூடான சுவையான நம்ம வீட்லயே செஞ்ச சாதம். ஒழுங்கா கூடா. தக்காளி பாயா வச்சுனுக்குற. சாம்பார் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம். இன்னும் 3 பொட்டலம் தான் இருக்கு. தக்காளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம். தக்காளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம். சார் என்ன சாதம் வேணும்? இந்தாங்க சார், இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. மீனுமா வேணும்? அவ்வளவுதான் சார். அப்பா மாப்பிள எல்லாத்தையும் வித்தாச்சு. வா மாப்பிள, நம்ம போய் நம்ம பொட்டலத்தை பிரிச்சு சாப்பிடுவோம். என்னடா பாக்குற? பசிக்குது மாப்பிள, வா போய் சாப்பிடுவோம். இல்ல மச்சி, அது காலி ஆயிடுச்சு, எத்து வைக்கல. என்னது எடுத்து வைக்கலையா? ஆமா. ஏன் ஏன்னா ஏய், நம்ம 2 பேரும் சாப்பிட்ற பாஸ்ல வித்தா ஒரு 60 ரூபா கிடைக்கும்ல, அதுதான். அதுக்கு என்ன பட்னியை கடந்து சாக சொல்றியா? சாவு. ஏண்டா ஏன் இப்படி என்னை வதக்கிறீங்க? ஏய், நீ ஏன் தீனி பண்ண மாதிரி சோறு அழிஞ்சு நிக்கிற? என்னது அலையிறனா? ஆமா. ஹலோ மிஸ்டர், உழைக்கிறதுக்கு கொஞ்சம் சோறு போடுங்கன்னு சொல்றது உனக்கு அலையிறதா அர்த்தமா? மச்சி, நாம விக்கிற சோறே நாமளே சாப்பிட்டு காலி பண்ணா தப்பு இல்லையா? இது என்னப்பா புது கதையா இருக்கு? ஏண்டா ஏன் இப்படி அராஜகம் பண்றீங்க? யார் அராஜகம் பண்றா? உனக்கு என்னப்பா? சரி வா, தலப்பாக்கட்டில் பிரியாணி வைத்தேன். பிரியாணியா? இப்பவே வா. அடுத்த வாரம். அடுத்த வாரம்? ஆமா. இன்னத்துக்கு மாதிரி இருப்போம். ஏய் சீ வாய் முடி. ஒரு வேலை சாப்பிட ஒன்று செத்து போயிட மாட்டேன். ஊழ தான் குறையும். வண்டியில ஏறுற நீ ஏறலன்னு வச்சுக்க, வண்டி ஓமால ஏத்துன்னு போயினே இருப்பேன். செஞ்சாலும் செய்வான், ஏத்திட்டு போனாலும் போவான். இருக்காங்கடா. ஆமாடா, இங்க என்ன பண்றாங்க தெரியலையே. வண்டி 10 நிமிஷம் நிப்பாட்டு, என்னன்னு கேட்டுருவோம். அம்மா வண்டி 10 நிமிஷம் நிக்கும், ஏறுறவங்க ஏறிக்கங்க. ஆமா இந்தாங்கம்மா, உங்க பேலன்ஸ் 20 ரூபா. வேதாஜி, என்ன ஒரு ஆச்சரியம்? என்ன இந்த பக்கம்? இல்ல, எக்ஸ்ட்ராவா சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். வேதாஜி, நான் சாப்பிடாம இருக்கேன்றது தெரிஞ்சதும் உடனே சாப்பாடு பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? கொடுங்க கொடுங்க கொடுங்க. இது ஒண்ணு உனக்கு இல்ல. எனக்கு இல்லையா? விக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா நான் பார்சல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். விக்கிறதுக்காக? அது எப்படிடா புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே மாதிரி இருக்கீங்க? அது அப்படிதான். மேதாஜி, எப்படி உங்களுக்கு பார்சல் இவ்வளவு சீக்கிரம் தீந்துருச்சுன்னு தெரிஞ்சது? எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான். காலையில நான் எக்ஸ்ட்ராவா கட்டி கொடுத்த பார்சலை எப்படி நீங்க வித்துருவீங்கன்னு தெரியும். அதான் நானே கெஸ் பண்ணி சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். சூப்பர் வேதாஜி, உங்களோட இந்த தொலைநோக்கு பார்வையை உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. டேய், இங்க பாத்துக்கிற பார்சலை கொண்டு போய் வண்டியில வைடா. சரி வாங்க, அப்படியே போகும்போது உங்களை வீட்டுல விட்டு போறேன். வீட்டுல விடுறீங்களா? ஏன்? ஏன்னா வீட்டுக்கு போறதுக்கு தான். இல்ல, நானும் உங்க கூட வரேன். எங்க கூடயா? எதுக்கு? எதுக்கா? 2 பேரும் மட்டும் கஷ்டப்படுறீங்க, நானும் கூட இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. அதுக்கு தான் சொல்றேன், நானும் வரேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, நீங்க சும்மா இருங்க. மாப்பிள, அதான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்கல்ல. ஏய், நீ வாய முன்னுற கொண்டாரு ஐயா. வேதாஜி, அதெல்லாம் தேவையில்ல வேதாஜி. இல்ல, கூட சேர்ந்து வேலை பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, அதனால தான் சொல்றேன், நானும் வரேன். வேதாஜி வானா, நான் நேத்தான் சொன்னேன், நான் வந்து உங்களை நல்லா பார்த்துப்பேன்னு. எங்க 2 பேரும் கூட சேர்ந்து நீங்களும் கஷ்டப்படணுமா? இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன சேர்த்துக்க மாட்டீங்களா?
நாங்க நீங்க சேர்த்துக்க மாட்டீங்க அப்படி இப்படி பெரிய பெரிய பத்திரம் பேசிக்கிறீங்க. நீங்க வெளியாளா? அது இல்ல பாவம், நீங்க வீட்டுல தினம் சமையல் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிறீங்க. இப்போ எங்க கூட வந்து வண்டியில வெயிலெல்லாம் கஷ்டப்படணுமா? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, நானும் வரேன். வாங்க வாங்க ஏறுங்க. அவங்க வருவாங்க, நீ ஏறி. என்னங்க திடீர்னு ஒரு மூடு விட்டுட்டீங்க? நீங்க இப்படி பண்ணா மூட் அவுட் ஆகாம என்ன பண்ணுவாங்க? நான் என்ன பண்ணேன்? வீட்ல இருந்து கிளம்பும் போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்ட அவுக்க சொன்னேனா இல்லையா? நான் அப்பவே சொன்னேன் வேதாஜி, இவன் தான் கேட்க மாட்டேன்ட்டான். என்ன ஆயிடுச்சு? போற வழியில அப்படி ஆஸ்பத்திரி போய் கட்ட அவுத்துன்னு போயிடலாம். ஓகேவா? போலாம் போலாம் போலாம். அசோக் புல்லா டி நகர். சொல்லுதா. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? என்னதா? அவங்க 2 பேரும் இந்த சவால்ல ஜெயிச்சிட்டா எனக்கு அசிங்கம் ஒண்ணு எவ்வளவு சொன்னேன். எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இப்படி அமைதியா இருக்கீங்களேப்பா. என்னாச்சுதா? அவன் வழக்கம் போல ஆட்டோ ஓட்டி சமாளிச்சுட்டு இருக்கான். அவனோட ஆட்டோவுக்கு ஒண்ணுமே ஆகல, அப்படியேதான் இருக்கு. இல்லத்தா, நேத்தே பண்ணலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளேயும் ஒரு வேலை வந்துருச்சு. அது விஷயமா நம்ம பயலுக்கு கூட அங்கே அனுப்பிவிட்டேன். அத்தா, நம்ம பயலுக இன்னைக்கே வந்துருவாங்க. வந்தது முத வேலையே இதுதான். நீ கவலையே படாத. பா பா பா, இன்னைக்கு அவன் ஆட்டோ காலி ஆகணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. நீ கவலைப்படாதா, முடிச்சிட்டு நானே உன்னை கூப்பிடுறேன். உங்களோட போனை எதிர்பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. கண்டிப்பா கூப்பிடுறா. நீ சொன்ன வேலை இன்னைக்கு முடிஞ்சிடும். ஒரு நல்ல செய்தியா உனக்கு சொல்றேன். சரிப்பா, முடிச்சுட்டு கூப்பிடுங்க. சரிதா. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். வீட்டிலேயே செய்யப்பட்ட குளிர்ச்சியான தயிர் சாதம், சூடான சாம்பார் சாதம், தக்காளி சாதம். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. எனக்காக தானே வேதாஜி பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சாரி வேதாஜி. நான் கௌரவமா இருக்கணும், யார் முன்னாடி தலைகுனியாம இருக்கணும்னு இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, என்ன மன்னிச்சிடுங்க. ஹலோ, சொல்லுங்கய்யா. முடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லைங்கய்யா. இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா, அந்த ஆட்டோ தான் ரோட்ல தேடிட்டு இருக்கோங்க ஐயா. டேய், நான் சொன்ன இடத்துல போய் நல்லா தேடுங்கடா. சரிங்கய்யா, சரிங்கய்யா. முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன்யா. சீக்கிரம் சீக்கிரம்டா. ஏய், அந்த பக்கம் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். இன்னைக்கு ஸ்பெஷல் மூலிகை சாதம் சார். வாங்க சார், வாங்க 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 வாங்க. நல்லா சாதம் வைக்கிறீங்க மாப்பிள்ள. இந்த அழகுல சாதம் வித்தம்னு வையேன், 1 லட்சம் ரூபா ஒரு வாரத்துல சம்பாதிச்சிருவோம். வேலைய பாடுறா. அந்த ஈர வெங்காயம் எனக்கு தெரியும். நீ உன் வாயை மூணு உன் வேலையை பாரு. மாப்பிள்ள, ஒரு வாரத்துல 1 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருவேன்னு நான் சவால் விடல, நீ தான் சவால் விட்டுருக்க.
வெயில நான் சாதம் விற்கணும், நீங்க நல்லா கடலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ கூவு, புரியுதா? குழம்பாத. கூறண்டா கூற. சாம்பார் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், தயிர் சாதம். டேய் வண்டி திருப்பு, வண்டி திருப்பு, வாங்க வண்டி சார் திருப்பு. வாங்க. வீட்டிலேயே திருப்பு வண்டி, செய்யப்பட்ட திருப்பி சூடான நிறுத்து. சுவையான சாதம். வாங்க சார் வாங்க. பாரு. அது நம்ம நாகராஜ் வயது வழி இல்ல? ஆமாங்கய்யா, அவங்கதான். இங்கதான் கடை போட்டுருக்காங்களா? ஆமாங்கய்யா. ஆஹா. ஐயா, நம்ம நாகராஜ் ஐயாவுக்கு எதுக்குங்கய்யா இந்த வேண்டாத வேலை? ஏன் இந்த வேலைக்கு என்ன குறைஞ்சு போச்சு? அப்படி இல்லைங்கய்யா, உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது. டேய் அந்தஸ்து இதுக்கு என்ன சம்பந்தம்? இது ஒரு வியாபாரம் தானடா. அவன் பாடுபட்டு உழைக்கிறான், வியாபாரம் பண்றான், சொந்த காலில் நிக்கிறேன்னு பாடுபடுறான். அது பாராட்டுவியா? சரிங்கய்யா. டேய் நீ இங்க சாப்பிட்டு இருக்கிறியா? இல்லைங்கய்யா. வா சாப்பிடலாம் வா. ஐயா, நீங்க இங்கே இருங்கய்யா, நான் போய் வாங்கிட்டு தரேன். அதெல்லாம் இங்க உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அங்கேயே போய் நின்று சாப்பிட்டாதான் ருசியா இருக்கு. சரிங்கய்யா, நான் இங்கே இருக்கேங்கய்யா, நீங்க போயிட்டு வாங்க. வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க. வெயிலுக்கு குளிர்ச்சியான தயிர் சாதம் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம். இங்க சாப்பிட தயிர் சாதம் என்ன? இருக்குது, புளி சாதம் இருக்குது, தக்காளி சாதம் இருக்குது, மூலிகை சாதம் இருக்குது. இந்த குரல் இங்க கேட்ட போது அப்பா மாமா, எனக்கு ஒரு தயிர் சாதம் கொடுறான். நீங்க போய் இங்க. ஏன்? எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும். ஏன் உங்க கடையில் சாப்பிடக்கூடாதா? சாப்பிட தானே விற்கிறீங்க. ஆமாப்பா, ஆனா நீங்க இங்க. இங்க பாருங்க, இப்போ நீங்க கொடுக்கலன்னா வேற கடையில் போய் சாப்பிடுவேன். ஐயோ வேணாம் வேணாம். ஏதாச்சி அப்பாவுக்கு கேட் ரைஸ் கொடுங்க. என்னங்க சாப்பாடு நல்லா இருக்குதா? எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு சார், வீட்டு சாப்பாடு மாதிரி. இது நம்ம கடை இல்ல. கொண்டா 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 கொண்டா. இந்தாங்க மாமா. பிரமாதம் பிரமாதம். சூப்பரா இருக்குது, நல்ல டேஸ்டா இருக்குது. இனிமே தினம் ஆபீஸ் போற வழியில இங்கே வந்து சாப்பிட்டு தான் போக போறேன். நெசமா தான்டா சொல்றேன். தேங்க்ஸ் மாமா. தக்காளி சாதம், லெமன் சாதம் இருக்காங்களா? இருந்த ரெண்டு கொடுங்க. இருக்கு. மாப்பிள்ள நீ காசை வாங்க. சரி கொடுங்க சார். கொடுங்க ராஜி. இந்தாங்க சார். தேங்க்யூ. பரவாயில்லையா, வியாபாரம் சூடு பிடிச்சிருச்சு போல் இருக்கு. வந்து கேட்டு கேட்டு வாங்கிட்டு போறாங்க. நல்லா பண்ணுங்க. வணக்கம் நாகராஜனா. சொல்லுங்க சார். ஃப்ளைட் டிக்கெட் போட்டு சொன்னாங்க, போட்டாச்சுங்கண்ணே. அது போட்டாச்சு, நேத்தே போட்டாச்சு. இப்போ பஞ்சு கொடுங்க. சரி மாப்பிள்ள. இந்தாங்க இந்தாங்க. சரிங்கண்ணா, ஓகேண்ணா. ஓகே பாஸ். என்ன பிளேனுக்கு டிக்கெட்லாம் விற்கிறீங்களா? ஆமாப்பா, டிடிஹெச் ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ், ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, இபி பில் கட்டுறது, வீடு மனை வாங்க விற்க, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு வரைக்கும் அம்புட்டி ஃபெசிலிட்டி இங்க இருக்குப்பா. நேதாஜி இவ்வளவு சர்வீஸ் பண்றீங்களா? நேதாஜி இனிமே கவலையே இல்ல. சவால் விட்ட மாதிரி நிச்சயமா 1 லட்சம் சம்பாதிச்சிருவான். நாகராஜா, வேதாஜி உன் கூட இருக்கிற வரைக்கும் இது என்னடா இன்னும் என்னெல்லாமோ சாதிக்க போறடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற எனக்கு. ஆமா, சாப்பாட்டு போட்டு வித்துக்கிட்டே இருக்கிறிய, ஆட்டோ எப்போ ஓட்டுவேன்? இதான் சேல்ஸ் பண்ணி முடிச்சோன்னு வண்டி தான். ஓஹோ, அப்ப இதெல்லாம் பார்ட் டைம் தான். வெள்ளுடா ராஜா, வெளு. ஏய் நிப்பாட்டா நிப்பாட்டு. கொஞ்சம் சைடு வா, சைடு வாடா. ஏய் இருங்கடா. சொல்றா. ஐயா, அவனை கண்டுபிடிச்சிட்டியா? அந்த ராமநாதனும் கூட இருக்காரு ஐயா. டேய் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் நான் சொன்னதை செஞ்சிருங்க. ஓகே சரிங்கய்யா. சாப்பாடு நல்லா இருந்துச்சுடா. சரிப்பா. எதுக்கு? ஏன் சாப்பிட்டது காசு கொடுக்க வேணாமா? அப்ப என்ன பண்ணி காமெடி பண்ணுறீங்க? வியாபாரம் வேற, உறவு வேற. அப்பா மகன் உறவு இங்க இல்ல. நீ விக்கிறேன், நான் வாங்குறேன். குடி குடி. இல்லப்பா. அவன் முரண்டு பிடிக்கிறேன். கொடுங்க. அப்படி நான் வரட்டுமா? நல்லா பண்ணுடா. தக்காளி சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம். வாங்க சார் வாங்க. டேய்
இனிமேல் இங்கே இந்த வேலைக்கு நினைக்கிறேன் நம்ம இதெல்லாம் எத்துமே பக்கத்தில் போயிடுவோம். சரிம்மாப்பா. ஆ வேதாச்சி நீங்க ஏறுங்க, நான் எடுத்து வைக்கிறேன். கொடுங்க. அந்த வண்டி ஃபாலோ பண்ணு. டேய், டேய். வாடா. வாங்க. பசமா வெயில். வாடா. அப்பா. ஆத்தாடி. நான் 20 ஸ்டூல் எந்த மாப்பிள்ள ஸ்டூல். புறா. வாங்க சார். சாப்பாடு என்ன இருக்கு? எல்லாருக்குண்ணா தக்காளி சாதம் இருக்குது, புளி சாதம் இருக்குது, தயிர் சாதம் இருக்குது. உனக்கு என்ன வேணும்? எல்லாருக்கும் ஒன்று கொடு. சரி. சாப்பிடுங்க. என்னையா சாப்பாடு இது? இவ்வளோ கேவலமா இருக்கு. ஏய், ஒரு சாப்பாடு எவ்வளவு? 30 ரூபாங்க. இவ்வளோ கேவலமான சோறு 30 ரூபாயா? ஹலோ பாருமா, உனக்கு சோறு பிடிக்குன்னா இதை வச்சுன்னு போயிடு. நீ சாப்பிட்டு துட்டு கூட கொடுக்க தேவையில்ல. தேவையில்லாமல் வார்த்தை விட்டு தப்பாக பேசினுக்காது. இதை பாடுற ஹீரோ. நம்ம இவன் கையில் வாங்கினதுனால தான் இவ்வளோ கேவலமா இருக்கு. அந்த பொண்ணு கையால் வாங்கி சாப்பிடலாமா?